பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் மற்றும் 22ஆம் அதிகாரம். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு உழைப்பும் உயர்வும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தரக்கூடிய காரியம் என்னவென்றால், உழைக்காமல் நமக்கு உயர்வு இல்லை. நிறைய நேரத்தில் குறுக்கு வழிகளில் போய் நாம் உயர்ந்து விடலாம், வளர்ந்து விடலாம் என்று அநேகர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான உயர்வு, ஆண்டவருடைய கரத்திலிருந்து வரக்கூடிய உயர்வுக்கு எந்த விதமான குறுக்கு வழிகளும் இல்லை. குறிப்பாக நீதிமொழிகள் புஸ்தகத்தை நாம் படிக்கும்போது இந்த ஒரு பாடத்தை ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறார். 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்திற்கும். அப்போ ஜாக்கிரதை உள்ளவன் அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு இவ்வாறு சொல்லுகிறது: குட் பிளானிங் அண்ட் ஹார்ட் ஒர்க் லீட்ஸ் டு ப்ராஸ்பெரிட்டி. நல்ல திட்டமிட்டு அந்த திட்டத்தின்படி உழைக்கும்போது அது நமக்கு ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறது என்று சொல்லி, அப்போ உயர்வுக்கு முன்னால கண்டிப்பாக கடின உழைப்பு இருக்கிறது. உழைக்காமல் உயர்வு இல்லை, வளர்ச்சியும் இல்லை. நம்ம ஜெபிக்கிறது நல்லது தான். ஆனால் ஜெபிக்கிறதுனால மட்டும் நம்மால் என்ன பண்ண முடியாது, ஒரு உயர்வுக்கு வர முடியாது. ஆண்டவர் ஜெபத்தை இந்த பூமியில் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பதாகவே உழைப்பை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஆதாமை உருவாக்கி ஆண்டவர் சொன்ன காரியம், இந்த இடத்தை நீ பண்படுத்த வேண்டும், நீ பாதுகாக்க வேண்டும். அப்போ ஜெபத்தை ஆண்டவர் இந்த பூமியில் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பதாகவே உழைப்பை அல்லது வேலையை ஆண்டவர் இந்த பூமியில் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவருடைய மாபெரும் திட்டத்தில் வேலை அல்லது உழைப்பு என்று சொல்லுவது மிக மிக முக்கிய பங்கை வகிக்கிறது. இன்னைக்கு அநேக பேர் வேலையை காட்டிலும் ஜெபம்தான் முக்கியமானது என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தில் ரெண்டும் தேவை. ஆனால் ஆண்டவர் எதை முதலில் அறிமுகம் செய்கிறார் என்றால், அவர் உழைப்பை தான் அறிமுகம் செய்கிறார். இன்னும் நிறைய பேர் இந்த காரியத்தை எப்படி தவறாக புரிந்திருப்பார்கள் என்றால், வாக்குத்தத்தத்தை நான் உரிமை பாராட்டினேன் என்றால் நான் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உரிமை பாராட்டி கொண்டே இருப்பார்கள். நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை மட்டும் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சொல்லி 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 இருக்கும்போது அந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணாது, நிறைவேறாது. ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை அடைவதற்குரிய வழிகளையும் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதை அடைவதற்குரிய வழிகள் என்ன? விசுவாச கிரியைகள். ஆண்டவருடைய பலத்தில் நாம் செய்யக்கூடிய விசுவாச கிரியைகள். அந்த விசுவாச கிரியைகளை தான் நாம் வேலை என்று நாம் சொல்லுகிறோம். இந்த நீதிமொழிகள் புஸ்தகங்களில் நாம் பார்க்கும்போது இந்த காரியங்களை ஆண்டவர் திரும்ப திரும்ப அழுத்தி சொல்லியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாமல் அவன் ஆசை அவனை கொல்லும். உழைக்காமல் ஆசைகளை மட்டும் நாம் வளர்த்து கொள்ளும் போது அது நமக்கு எந்த விதமான பிரயோஜனத்தையும் தராது. நிறைய நேரத்தில் நம்ம ஆசைகளை வளர்த்து கொள்ளுவோம். ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, இப்படி சொல்லியிருக்கிறாரு, நமக்கு கிடைக்க போகுது என்று சொல்லி. ஆனால் நம்ம அதற்கான உழைப்பை ஆண்டவருடைய பலத்தில் கொடுக்காமல் இருக்கும்போது, ஆசைகளை மாத்திரம் நாம் வளர்க்கும் போது அந்த ஆசை நம்மை கொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது தெசலோனிக்க சபையர் என்ன செய்தாங்கன்னா, இயேசுடைய 2ஆம் வருகையை விசுவாசித்தார்கள், உண்மையாக விசுவாசித்தார்கள். இயேசு சொல்லியிருக்கிறார், இதோ நான் சீக்கிரமாக வரப்போகிறேன் என்று. அதை உண்மையாக விசுவாசித்தார்கள். விசுவாசத்தினால என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க வேலை செய்வதையே நிப்பாட்டி விட்டார்கள். ஏன்னா இயேசு சீக்கிரமாக வரப்போகிறாரே, நான் வேலை செய்து என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்தில் நான் வேலை செய்து எனக்கு என்ன பிரயோஜனம்? பவுல் அந்த காரியங்களை அவர்களுக்கு கண்டித்து உணர்த்துகிறார். அப்படி அல்ல, இயேசு திரும்ப வருவது உண்மைதான். ஆனால் நீங்கள் உழைக்கலைன்னா நீங்கள் சாப்பிடவே கூடாது. அப்போ ஆண்டவருடைய வசனங்களை, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு அஸ்திபாரம், அதுதான் நமக்கு ஆதாரம். நம்ம காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து தான் வர வேண்டும். பாதி வார்த்தையை மட்டும் நம்ம படித்து கொண்டு நம்ம செயல்படக்கூடாது. அடுத்ததாக, ஆயத்தம் இல்லாமல் கண்டிப்பாக வெற்றியை நாம் என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்கவே கூடாது.
ஒரு உதாரணத்துக்கு படிக்கக்கூடிய பிள்ளைங்க, நான் ஜெபித்தா மட்டும் போதும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன், ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தருவார். அப்ப நான் ஜெபித்தா மட்டும் போதும், அல்லது மற்றவர்கள்ட்ட சொல்லி எனக்காக ஜெபிக்க சொன்னா மட்டும் போதும், நான் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னா அவங்களால படிச்சு பாஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் கர்த்தரால் மட்டும்தான் வரும். நம்ம கிட்ட இருந்து ஜெயத்தை என்ன பண்ண முடியாது? எடுக்கவே முடியாது. நான் உழைக்கிறதுனால எனக்கு ஜெயம் கிடைக்கும் என்று நான் நினைத்தேன் அப்படின்னா என்ன மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. அப்படி ஒரு ஜெயம் கிடைக்கிறது மாதிரி இருந்தாலும் அது நிலையான அல்லது ஒரு ஆண்டவருடைய பார்வையில் நிலைக்கக்கூடிய ஒரு காரியமாகவே இருக்காது. அப்போ ஜெயத்தை என்னுடைய உழைப்பினால கொண்டு வர முடியாது. அதே நேரத்தில் உழைக்காமல் ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை தர முடியாது. அப்போ குதிரை யுத்த நாளுக்கு கண்டிப்பாக ஆயத்தமாகப்பட வேண்டும். அப்படி நம்ம செய்யும்போது தான் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். அடுத்தது ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். சாக்கு போக்கு சொல்றதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். வெளியிலே சிங்கம், வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான். நான் வெளியில போய் வேலை செஞ்சேன் அப்படின்னா அந்த பக்கத்துல சிங்கம் வந்து கொண்டு இருக்கிறது, அதுல எனக்கு பெரிய ஆபத்து இருக்குது. அதனால இன்னைக்கு நான் என்ன பண்ண போறதில்ல, நான் வேலை செய்ய போறதில்ல, நாளைக்கு நான் வேலை செய்கிறேன், நாளைக்கு நான் வேலை செய்கிறேன். அப்போ சாக்கு போக்கு சொல்றதுல எந்த விதமான பிரயோஜனமும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. நம்முடைய பயங்களை ஆண்டவருடைய பலத்தினால மேற்கொண்டு கிரியை செய்வதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். சிற்றின்பத்தை விரும்பினோம் என்றால் நம்மால் என்ன பண்ண முடியாது? உயரவே முடியாது. உழைப்பிற்கு விரோதமான ஒரு காரியம் சிற்றின்பத்தை விரும்புவது. 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், சிற்றின்ப பெரியன் தரித்திரனாவான். இப்போ சிற்றின்ப பெரியன் எந்த காரியத்திலும் எனக்கு இப்பமே எனக்கு ஒரு ப்ளஷர் வேணும், எனக்கு ஒரு இன்பமான காரியத்தை மட்டும்தான் நான் செய்வேன், கடினமான காரியங்களை நான் செய்ய மாட்டேன், வேதனை தரக்கூடிய உழைப்பை நான் செய்ய மாட்டேன், எனக்கு பிடிச்ச காரியத்தை மட்டும்தான் நான் செய்வேன் என்று சொல்லும்போது நமக்கு என்ன இருக்காது? ஒரு வளர்ச்சியே இருக்காது. சிற்றின்ப பெரியன் தரித்திரனாவான் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அது மாத்திரமல்ல, அரைகுறையாக நம்ம வேலை செய்யும்போது அதுலேயும் என்ன இருக்காது? வளர்ச்சியே இருக்காது. 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பான். எந்த வேலையுமே அரைகுறையாக பாதி பாதி மட்டும் செஞ்சுட்டு மிச்ச பாதியை செய்யாம அப்படியே விட்டு விடும்போது நம்ம ராஜா முன்னால என்ன பண்ண முடியாது? நிற்க முடியாது. சாதாரண மனுஷனுக்கு முன்னால தான் நம்ம நிற்போம். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? ஒரு உயர்வுக்கு நேராக நம்மால் என்ன பண்ண முடியாது? போகவே முடியாது. ஆண்டவரை விசுவாசித்து நம்முடைய முழு உழைப்பை நாம் கொடுக்க வேண்டும். சிற்றின்பங்களுக்கு நம்ம அடிமையாகி விடாதபடிக்கு கடின உழைப்பை விரும்பி செய்ய வேண்டும். ஆசைப்படுவது மட்டும் போதாது, ஆசையோடு கூட நம்ம செயல்படவும் வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும். வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டினால் மட்டும் போதாது, ஜெபித்தால் மட்டும் போதாது. இதெல்லாம் செஞ்சு விட்டு நாம் உழைக்கும் போதுதான் அல்லது நாம் கீழ்ப்படியும் போதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியும், வளர முடியும், உயர முடியும். அதனால் இன்னைக்கு நம்ம இந்த காரியங்களில் நாம் கண்டிப்பாக நமக்கு ஒரு விழிப்புணர்வு வேண்டும். ஆண்டவரை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் நல்ல கடினமாக உழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு சொல்லுகிறார், இவர்கள் எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது என்னது? நான் பிரயாசப்பட்டேன். இயேசு சொல்லக்கூடிய காரியம் என்ன? ராக்காலம் வருகிறது, அதற்கு முன்னால பிதா என்ன செய்ய சொன்ன வேலையை நான் செய்து முடிக்க வேண்டும். ஸோ அப்போ ஆண்டவரை பின்பற்றின உண்மையான பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அதில் கடின உழைப்பு இருந்தது. பவுல் சொல்லும்போது நிறைய நாட்கள் நாங்கள் ராத்திரி பகலாக உழைத்தோம், ராத்திரி கூட நாங்கள் என்ன பண்ணலை? தூங்கவில்லை. ஏன்னா கர்த்தருடைய வேலை மிக முக்கியம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கோடு நல்லா உழைத்து நாம் முன்னேறி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையானது. நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை கேட்கிறீர், பதில் தருகிறீர், ஆசீர்வதிக்கிறீர்.
பலப்படுத்துகிறீரப்பா. அந்த பலத்துல நாங்க கிரியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறீர். அது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது ஆண்டவரே. அப்படியாக நாங்க வெறும் வார்த்தையை படித்துவிட்டு அமைதியாக உட்கார்ந்து கொண்டு இல்லாமல், ஆண்டவரே நாங்கள் எந்த இடத்துல கிரியை செய்ய வேண்டுமோ, கடினமாக உழைக்க வேண்டுமோ, மோடு கூட சேர்ந்து செயல்பட வேண்டுமோ, அந்த காரியங்களை நாங்கள் செய்ய ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படி நாங்கள் செய்யும்போது ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த உயர்வுக்குள்ளாக மோடு கூட சேர்ந்து நாங்கள் செல்லுவோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படி செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.